ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவையில லாகின் ஐடி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி, நீங்களே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அந்த லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tnisevai.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு, சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி, உங்களுக்கு தேவையான எல்லா கவர்ன்மென்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் நீங்களே வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அந்த லாகின் ஐடி வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணறது? இந்த இன்ஃபர்மேஷன பார்க்கலாம். நீங்க இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிட்டு, சிட்டிசன் ஐடி லாகின் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லாகின் ஐடிய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜ் இருக்கும். அதுல கீழ நியூ யூசர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா, உங்க குழந்தையோட ஆதார் நம்பர் குடுத்து இந்த லாகின் ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களோட யாருடைய ஆதார் கார்டு வச்சு வேணா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் கேட்கும்போது, அவங்களோட பேரண்ட்ஸோட ப்ரூஃப வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்டருடைய ஆதார் நம்பர் குடுத்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. பேரண்ட்ஸ் குடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யாருடைய ஆதார் நம்பர் குடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ, அவங்களோட பேரு, அவங்களுடைய ஆதார் கார்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், தாலுக், அவங்களுடைய ஆதார் கார்ட்ல எந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, அந்த நம்பர் குடுங்க. அந்த நம்பருக்கு தான் பாத்தீங்கன்னா, ஓடிபி போகும். நீங்க வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகாது. அதனால நீங்க எந்த ஆதார் கார்ட் குடுக்க போறீங்களோ, அவங்களுடைய ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஆதார் நம்பர் கரெக்ட்டா குடுத்துட்டு, உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணுமோ, அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த பாஸ்வேர்ட் குடுத்துருங்க. நீங்க மேல குடுத்த பாஸ்வேர்டே கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, இந்த கேப்சாவ நீங்க போட்டுட்டு, சைன் அப் குடுத்தீங்கன்னா, நீங்க மேல எந்த நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அதாவது உங்க ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ண எந்த நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபிய வந்து டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான லாகின் ஐடி வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த லாகின் ஐடிய வச்சு உங்களுக்கு குழந்தைக்கான எல்லா ஆன்லைன் சர்டிபிகேட்டும் நீங்க வீட்ல இருந்தபடி ஈஸியா வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இப்ப உங்களுக்கான இந்த மாரி லாகின் ஐடியும் ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா, நீங்க திரும்ப வந்து ஹோம் பேஜ் வந்துட்டு, நீங்க வந்து லாகின் பண்ணும்போது என்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அத குடுத்து இந்த கேப்ச்சா போட்டு லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான சிட்டிசன் ஐடி வந்து லாகின் ஆயிடும். இப்ப வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ண பிறகு, உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த மாரி எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிருவாங்க. நீங்க ப்ரொசீட் குடுத்த பிறகு, மேல வந்து உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஒரு முறை லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, அந்த கேன் நம்பரை வச்சு இந்த டிஎன் இ-சேவையில வரக்கூடிய எல்லா சர்டிபிகேட்டும் வந்து நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு முறை தான் வந்து நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம எல்லா சர்டிபிகேட்டும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களோட பேரு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, யாருடைய ஆதார் நம்பர் வச்சு வேணா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும், அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சுக்கும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணும்போது, யாருடைய ஆதார் நம்பர் வேணா வச்சு வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, ரெவென்யூ வில்லேஜ் எது கரெக்ட்டா வருமோ, அத வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுட்டு நீங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ரெவென்யூ வில்லேஜ் கரெக்ட்டா குடுத்தா தான், உங்களுக்கு உங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டான விஓ, ஆர்ஐ, தாசில்தாருக்கு கரெக்ட்டா மூவ் ஆகும். நீங்க இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து தப்பான விஓ ஆஃபீஸ்க்கு போகும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ரெவென்யூ வில்லேஜ் வரும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு முறை வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, டிஎன் இ-சேவையில வரக்கூடிய எல்லா சர்டிபிகேட்டும் அதே கேன் நம்பர வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? இங்க வந்து இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
நீங்க சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணும்போது, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் வந்து கட்டாயம் குடுக்கணும். அந்த நம்பர் தான் ஓடிபி போகும். ஆனா கான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆதார்ல குடுத்த நம்பர் வந்து குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆல்டர்னேட்டிவா வேற எந்த நம்பர் வேணா குடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த சிட்டிசன் ஐடில பார்த்தீங்கன்னா, 2 கான் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். 2டே 2 கான் நம்பர் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்க எடிட் பண்ணதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 2 தான் வந்து எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா, நீங்க ஒரு முறை வந்து இந்த சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணிட்டு, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு வந்து எல்லா சர்டிபிகேட்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இன்கம் சர்டிபிகேட் இந்த இயர் வாங்குறீங்கன்னா, அந்த இன்கம் சர்டிபிகேட் ஒரு 1 இயர் தான் வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர வச்சு திரும்ப வந்து இன்கம் சர்டிபிகேட் நீங்க ரினிவல் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த மாரி நீங்க ஈஸியா வந்து வீட்ல இருந்தே வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி, குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சர்டிபிகேட்ஸும் வாங்கிக்க முடியும். அதே மாரி உங்க வீட்டுக்கு தேவையான ஈபி கனெக்ஷன்ஸ் வரதுலும், வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இந்த மாரி டாக்ஸ் எதுவா கட்டுறதா இருந்தாலும் சரி, மத்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆன்லைன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி நீங்க பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இத லாகின் பண்ணி பாருங்க. நெறைய சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்களே ஈஸியா அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு சிட்டிசன் ஐடி லாகின் பண்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆ என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். எவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ.